அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கர்மா குறையணும், கர்மா கரையணும், கர்மா குறையணும் அப்படின்னு எல்லாரும் நீங்கள் சொல்லி, இந்த கர்மா என்று சொல்லக்கூடியது யார்? கர்மா என்று சொல்லக்கூடியது நீங்கள் என்ன என்ன சொன்னா, சனிதான் எல்லாத்திற்கும் கர்மக்காரன். இந்த சனிதான் கர்மக்காரன். அது யாருக்கு? காலபுருஷனுடைய 10ஆம் இடம் சனி. காலபுருஷனுடைய 10ஆம் இடமாகிய மேச காலபுருஷனுக்கு 10க்குடையவன் சனி. அந்த சனிதான் கர்மா. உங்களுக்கு கர்மா யார்? உங்களுடைய லக்கணத்துக்கு 10க்குடையவன் தான் கர்மா. அப்ப அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய 10க்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறார்? உங்களுடைய 10க்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் நின்று இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் மூலமாக தான் இந்த கர்மாவை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்ப கர்மாவை என்ன சொல்லணும், பொதுவாக நாம் எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி வரும்போது, எல்லா மனிதனுமே என்ன சொல்ல, எல்லா தெய்வங்களை விட எல்லை காவல் தெய்வங்களுக்கு பெரிய அதிபயங்கரமான எல்லையவே காவல் காத்து கொண்டிருக்கிற அந்த தெய்வங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. எல்லை காவல் தெய்வங்களுக்கு என்ன சொல்லலாம்னா பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. என்ன காரணம்னா, ஒரு ஊரை காவல் காக்கிறது, ஒரு ஊரையே காவல் காக்கின்ற அந்த தெய்வங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அப்ப என்ன சொன்ன, நம்முடைய கர்மா என்பது சனி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதா அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமோ, உங்களுடைய லக்கணத்திற்கு 10க்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதையும் கம்பைன் பண்ணி செய்யணும். காலபுருஷனுடைய சனி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கர்மா உண்டு. உங்களுடைய லக்கணம் இருக்கு இல்லையா, லக்கணத்திற்கு 10க்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அதுதான் நீங்க வாங்கி வந்த கர்மா. இந்த ரெண்டும் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை இம்சைப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்ப என்ன சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வாரம் ஒரு முறையாவது எல்லை காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஊரின் அவுட்டர்ல அது பூட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, முனியசாமி, கருப்பசாமி, ஐயனாரு, எந்த தெய்வமாக இருந்தாலும், பூடமாக இருந்தாலும், வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை ஒரு 7 மணிக்கு மேல என்ன சொல்லலாம்னா, நீங்கள் என்ன சொன்னா போங்க. 7 மணிக்கு மேல போய் என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய தலையை என்ன சொல்லலாம்னா தேங்காயை என்ன சொன்னா 8 சுத்து சுத்தணும். வளம் 8 சுத்தணும், இடம் 8 சுத்தி தேங்காயை என்ன சொன்னா குடுமையை பிச்சுட்டு நல்லா நீட்டா அந்த எல்லை காவல் தெய்வத்திற்கு செதறுகாய் அடித்து வர 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 கர்மா குறையும். அப்ப அந்த கர்மா குறைவதற்கு என்ன சொன்னா, சனி என்பது எல்லை காவல் தெய்வம். சனி சார்ந்த அனைத்துமே எல்லை காவல் தெய்வங்கள் தான் கண்டிப்பாக அது வேலை செய்யும். அதற்கு அடுத்து இன்னொரு வேலையும் செய்யணும். உங்களுடைய 10க்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதற்குண்டான அதிதேவதை, அதுக்குண்டான கோவில்கள் என்ன சொன்னாங்க, மொத்தம் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு இடத்தில் நம்மளுடைய 10க்குடையவர் உட்கார்ந்திருப்பார். அந்த 10க்குடையவர் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையுடைய கிழமை இருக்கு இல்லையா. இப்ப என்ன சொன்னா, ஒருத்தருக்கு 10க்குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொன்னா சந்திரன் வைங்க. அந்த சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருன்னா என்ன சொன்னா, அவிட்ட நட்சத்திரத்தோடைய அதிதேவதை அஷ்டவசுக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த அஷ்டவசுக்களை நம்ம பார்த்திருக்கோமா? கிடையாது. அப்ப அவிட்டம் என்று சொன்னால் என்னது? சனி தோஷம் உடையது. அப்போ என்ன சொன்னா, அந்த சனி தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி என்ன சொன்னா யாருக்கு உண்டு அப்படின்னா அனுமாருக்கு உண்டு. அதே சமயத்துல என்ன சொன்னா பிள்ளையாருக்கு உண்டு. இவங்க சனிக்கு அல்வா கொடுத்துருவாங்க. அப்ப என்ன சொன்னா, திங்கட்கிழமை உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனாக அந்த சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால
நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து திங்கட்கிழமை அல்லது என்ன சொன்னான்னா வந்து திங்கட்கிழமை எடுத்துக்கிடுங்க. திங்கட்கிழமை உங்க கர்மக்காரன் வந்து என்ன சொல்றான்னா கர்மத்தை போக்கணும். 10ஆம் இடத்திற்குண்டான கிரகம் யாரோ அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த ஓரையை பிடிக்க முடியுமா? செவ்வாய்னா செவ்வாய் ஓரை. திங்கட்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து என்ன சொன்னா ஒரு வெடலை வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு விட்டு வந்தீர்கள் என்று சொன்னா நீங்க யாருக்கு போடலாம்? அனுமாருக்கும் போடலாம், அல்லது என்ன சார் பிள்ளையாருக்கும் போடலாம். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீரும். 10ஆம் பாவத்தின் மூலமாகத்தான் உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய கர்மா உங்களை சாரும். அப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொன்ன தன்னுடைய கர்மா குறைய வேண்டும் என்ன சொன்னானா எல்லா இடத்துக்கு போறான், கோயிலுக்கு போறான், கடல்ல குளிக்க எல்லாம் நடக்கான். இருந்தாலும் அவனிடம் வந்து ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும். அந்த வேதனையை வந்து நாம தீர்ப்பதற்கு என்ன சொன்னானா சனி என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு எல்லை காவல் தெய்வம் இது பொது. எங்கேயாவது ஒன்றை பார்த்து வச்சுக்கிடுங்க. சனிக்கிழமை என்ன சொன்னான்னா ஒரு 6 மணிக்கு மேலே என்ன சொன்னா 2 வீலர்ல போயிட்டு வந்து என்ன சொன்னான்னா ஒரு 4 சூடத்தை எடுத்துட்டு போங்க, தீப்தி எடுத்துட்டு போங்க, ஒரு தேங்காயை வாங்கிட்டு போங்க. எல்லை காவல் தெய்வங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் தேங்காய் அந்த இடத்துல போட்ட பிறகு வெடலை முதல்ல சூடத்தை பொருத்தி வச்சுட்டு அதற்கடுத்து தலையை வளம் 3 8 இடம் 3 சுட்டுட்டு குடுமையை பிச்சை எறிஞ்சிட்டு நீங்க வெடலை போடும் போது அந்த இடத்துல இருக்கிற தெய்வம் உயிர்ப்பிச்சிடும். தன்னை வந்து ஒருத்தன் வந்து என்ன தன்னுடைய கர்மா போக வேண்டும் என்பதற்காக வழிபடுகிறானே இவனுக்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அந்த இடத்துல நீங்க உருவாக்கிறீங்க. அது ரெகுலரா போங்க. அதன் மூலமாக வந்து உங்களுடைய கர்மாக்கள் குறைக்கப்படும். உங்களுடைய 10 குடையவன் நின்ற நட்சத்திரம் 10 குடையவன் யார்? அந்த கிழமையில் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஓரை இருக்கும் இல்லையா, இதை கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. இது இந்த ஓரை என்பது என்ன சொன்னா காலையில 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் நம்ம படுக்க போறதுக்குள்ள வந்து 2 தடவைனாலும் வந்துடும். இதை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் கர்மாவை குறைப்பதற்கு. அப்ப என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணிடணும். அதே சமயத்துல உங்களுடைய 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணி பாருங்கள், கர்மா குறையும். 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான 10 குடையவனுடைய கிழமை அந்த நின்ற நட்சத்திரத்திற்குண்டான ஓரையில் வந்து தேங்காய் வடலை போடணும். பொதுவாக என்ன சொல்றேன்னா நீங்க ரொம்ப தூரம் நான் தேடி போக முடியாதுன்னா உங்களுடைய 10 குடையவனுடைய கிழமை அந்த 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான ஓரையில விநாயகருக்கு ஒரு வேடலை போடுங்க. இதை வச்சுக்கிடுங்க. எல்லை காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடியதற்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை 7 மணிக்கு மேல வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு தேங்காய் விடலை போட்டு சிறப்பாக ஒரு 4 சூடம் பொருத்திட்டு வந்தீங்கன்னா கர்மாக்கள் கண்டிப்பாக குறையும். சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் எந்த ஒரு மனிதன் தானம் செய்து வருகிறானோ அவன் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும்னா சீரும் சிறப்புமாக சங்கடப்படாமல் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நாம சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லணும் மாறும், கஷ்டங்கள் குறையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லல. ஏன்னா இதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தினால் வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இதை நீங்கள் தெரியாமல் வந்து என்ன சொன்னா பொத்தம்பொதுவாக நீங்கள் சாமி கும்பிடுவோம். உங்களுடைய கர்மா யாரு? சனி நின்ற நட்சத்திரமும் உங்களுடைய 10 குடையவன் நின்ற நட்சத்திரம் தான் உங்களுடைய உண்மையான கர்மா. இதை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா அதற்குண்டான உணவுகளை தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் சனிக்கிழமை வந்து என்ன எல்லைக்காவல் தெய்வத்திற்கு ஒரு விடலை போடுவதனாலும் 10 குடையவனுடைய கிழமை பிளஸ் 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான ஓரையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து விநாயகர் கோயில்லையோ அல்லது ஆஞ்சநேயர் கோயில்லையோ ஒரு விடலை போட்டு என்ன சொல்றான்னா வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் வெற்றி உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.